ஓகே, நாங்கள் இன்னைக்கு வியாபார நடைமுறைகள் அல்லது வியாபாரம் தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணுங்கிற விஷயத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்ட சில விடயங்களை கற்றுக்கொண்டு வரோம். அது தொடர்பான முதலாவது வீடியோவில் நாங்கள் கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், நாங்கள் வியாபாரத்தை தொடங்கும் போது எங்களோட கஸ்டமர் பேஸ், எங்களோட கஸ்டமர் யாருங்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த கஸ்டமருக்கு தேவையான அடிப்படைகளை, அதாவது அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்கக்கூடியதாக எங்களோட வியாபார செயற்பாடுகள் அமைய வேண்டும் அடிப்படையில் சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளும் போது அநேகமாக எங்களில் உள்ளவர்கள் விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, அந்த வியாபாரத்தை ஒரு சிஸ்டமாக, ஒரு பிஸ்னஸ் சிஸ்டமாக செய்வதை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. ஒரு பிஸ்னஸ் ஒன்றபினர் அடிப்படையில் சுய தொழில் முயற்சியில் அவர்கள் ஈடுபடும் போது அதை அவர்கள் தவற விடுகிறார்கள். பொதுவாக ஒரு வியாபாரம் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம், ஒரு முறைமை காணப்பட வேண்டும். அந்த வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வியாபார நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தின ஒரு முறைமை இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நீண்டகால இலக்கு, லாங் டேர்ம் பிளான், தட் இஸ் வாட் வி கால் மிஷன். ஸோ நாங்கள் நீண்ட காலம் எங்களோட வியாபாரத்தை எடுத்து சொல்லணும். ஒரு குறுகிய கால அடிப்படையில் வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது. இப்போ நீண்டகால இலக்கை அடிப்படையாக கொண்ட அந்த மிஷன் என்கின்ற அந்த நோக்கத்தை அடையும் விதத்தில் அந்த வியாபாரம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஆகவே நீண்டகால இலக்கை அடிப்படையாக கொண்டதாக உள்ள அந்த வியாபாரத்தில் அந்த வியாபாரத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி, அது வருடந்தோறும் அந்த வியாபாரத்தை விருத்தி அடையக்கூடியதாக அது அமைக்கப்பட வேண்டும். அந்த வியாபார இலக்கை அடைவதற்கு ஏற்ற ஒரு டீமை அந்த வியாபாரி உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வியாபாரி தனது நீண்டகால இலக்கான அந்த மிஷனை அடைவதற்கான தனது டீமை அவர் தயாரித்து கொள்ள வேண்டும். இது தெரியும், ப்ரொக்யூமெண்டோட சம்பந்தப்பட்ட டீம், அதே போல் லாஜிஸ்டிக் செயற்பாடுகள் ஈடுபடக்கூடிய டீம், அதே போல் ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய டீம், ப்ரொடக்ஷனில் ஈடுபடக்கூடிய டீம், ப்ரொடக்ஷன் ஒரு பேஸ்டான ஒரு பிஸ்னஸாக இருந்தால் ப்ரொடக்ஷன் டீம், அதே போல் அவற்றை விநியோகிக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் டீம், இப்படி லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் ரிலேட்டடான ப்ரொக்யூமெண்டோட லிங்க் பண்ணின ஒரு டீம் கட்டாயம் இருக்க வேண்டும். அவற்றை சந்தைப்படுத்துவதற்கு மார்க்கெட்டிங் டீமும் அவற்றை விற்பதற்கு சேல்ஸ் டீமும் உள்ள ஒரு டீம் இருக்க வேண்டும். இப்போ இந்த டீமை வழி நடத்தக்கூடிய தலைமைத்துவமும் முகாமைத்துவமும் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு தலைமைத்துவமும் முகாமைத்துவமும் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த வியாபார நடைமுறை ஒரு சிஸ்டமேட்டிக்கலி அந்த நடைமுறையை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வகையிலேயும் அங்கு தொடர்பாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அங்கு அந்த தொடர்பாடுகள் மேற்கொள்ளப்படும் போது அவை அந்த வியாபார செயற்பாடுகள் முறையாக நடைபெறுவதற்கும் வினைத்திறன் மிக்கதாக நடைபெறுவதற்கும் வழிவகுக்கும். ஆகவே இந்த வியாபாரத்தினுடைய பிரதானமான பொருள் அல்லது சேவை என்ன என்ற அந்த அடிப்படையை நாங்கள் வியாபாரத்தை செய்வதற்கு முற்படுகின்ற அந்த கஸ்டமர் பேஸை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டியது போல அந்த வியாபாரம் அவசியம் லீகலைஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அது சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த வியாபாரத்தினுடைய கேஷ் ஃப்ளோ, வியாபாரத்தினுடைய என்னன்னு சொல்கிற கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட அந்த வியாபார செயற்பாடுகளுடைய கேஷ் ஃப்ளோ எப்பயுமே கூட இருக்கணும். அதாவது நாங்கள் வியாபாரத்தில் வியாபார செயற்பாடு நடப்பதன் மூலமாக, எங்களோட சேல்ஸ் நடப்பதன் மூலமாக வியாபாரத்துக்குள் பணப்புழக்கத்தினுடைய அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இவற்றை எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய இந்த டீம் இந்த வியாபார நடைமுறைகளை முறையாக கண்காணித்து அவற்றை வழிநடத்தி அந்த வியாபாரத்தை வெற்றியடை செய்வதற்கான ஒரு செட்டப்பை உருவாக்க வேண்டும். இது குறித்து தான் ரோபர்ட் கியோசகி அவர் ரிச் டாட் புவர் டாட்ங்கிற தன்னுடைய புத்தகத்தில் ஒரு வியாபார செயற்பாடை
நிறுவும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அங்கு மிஷன் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு டீம் இருக்க வேண்டும், அந்த டீமை வழிநடத்தக்கூடிய லீடர்ஷிப் இருக்க வேண்டும். அதே போல அந்த வியாபாரம் குறிப்பிட்ட பொருளை உற்பத்தி செய்து குறிப்பிட்ட இலக்கு வைத்த அந்த டார்கெட் கஸ்டமருக்கு விநியோகிக்க வேண்டும். அந்த விடயத்தை ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணி அங்கு வியாபார நடைமுறையில் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி அங்கு ஒரு கேஷ் ஃப்ளோவை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு செயற்பாடாக அந்த வியாபார செயற்பாடுகள் அமைய வேண்டும். இவ்வாறு நடைபெறக்கூடிய வியாபாரம் ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய வியாபாரமாக வரும். உங்களுக்கு தெரியும், வியாபாரங்கள் தோல்வி அடைகிறதுல மிக பிரதான காரணம் அங்கே லீடர்ஷிப் இஷ்யூ அல்லது டீம் இஷ்யூ. இந்த எம்ப்ளாயீஸ் உரிய ஊழியர்கள் இல்லாத ஒரு நிலையும், அவற்றை முகாமைத்துவம் செய்வதற்கான லீடர்ஷிப்பில் உள்ள குறைபாடும் அல்லது முகாமைத்துவ செயற்பாடுகளை விடக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ப்ராப்ளமும் இருக்கிறது. அதே நேரத்தில் நீண்டகால இலக்கை அது அடிப்படையாக கொள்ளாமல் குறுகியகால இலக்குகளோடு செயற்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கஸ்டமரை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படக்கூடிய இந்த தொழிலில் இவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ளும் போது எங்களது வியாபார செயற்பாடுகள் நிச்சயமாக வெற்றி அளிக்கும். அந்த வெற்றியின் மூலமாக அந்த வியாபாரம் சிறந்து மென்மேலும் மேலோங்கி வளர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும்.